வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு நம்ம போலீஸ் டீம் கூட பருவதமலை பயணம் போகிறோம். பூஜையை போட்டுட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கிளம்பியாச்சு. காலையில் 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஏற தொடங்கிட்டோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறப்பால் புண்ணியம் பண்ணவங்க மட்டும் தான் பருவதமலை ஏற முடியும்னு. இந்த மலை ஏறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டம். 4560 அடி உயரம், 1263 படியை தாண்டி மலைப்பாதை, காட்டுப்பாதை, கடப்பாறை பாதையை கடக்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். இதெல்லாம் கடந்து போனால் தான் மேலே இருக்க சிவபெருமானை பார்க்க முடியும். பாதி மலை ஏறினதும் சிவலிங்கம் இருக்கும். வியூ பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஓய்வு போட்டு கிளம்பிட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது இந்த கடப்பாறை பாதை தான். செங்குத்தாக இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. பாதி தூரம் மேலே ஏறினதும் ஒரு குரங்கு என்னோட ஃப்ரெண்டோட பேக்கில் இருந்து ஷூ திங்ஸ்லாம் எடுத்து கீழே போட்டுருச்சு. என்னையும் கையில் கடிச்சிடுச்சு. ஒரு வழியாக மேலே ஏறி கோவிலுக்கு வந்துட்டோம். சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏறுறதுக்கு ஒரு வழியும் இறங்குறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. மேலே ஏறும்போது குரங்க தூக்கி போட்ட திங்ஸ்லாம் கீழே வரும்போது எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க, பருவதமலை ஏறும்போது சித்தர் நாய் உருவில் நமக்கு வழி காட்டுவார்னு. அதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரை எங்கள் கூடவே வந்துச்சு. நாங்கள் நடக்கிறத விட்டு உட்காந்தா எங்கள் கூடவே உட்காந்துருது. திரும்ப நடக்க ஆரம்பித்தா எங்கள் கூடவே நடந்து வருது. கீழே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குரங்கு கடிக்கு டிடி போடுறதுக்கு நம்ம நண்பர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி மட்டுமே 3 ஊசி போட்டாங்க. இன்னும் 3-4 ஊசி போடணும், தவறாமல் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவரும் என்னை கேங் கிட்ட ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. கைஸ், பருவதமலை ட்ரிப் முடிஞ்சு அப்படின்னு வசனத்தை போட்டுட்டு ரிட்டர்ன் சென்னை வந்துட்டேங்க.